நீங்க எழுதுற அந்த ஸ்கிரிப்ட் வந்து வேற ஒருத்தவங்க டைரக்ட் பண்றதுக்கும், நீங்களே டைரக்ட் பண்றதுக்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃபரன்ஸஸ் பார்க்குறீங்க? நெறைய டிஃபரன்ஸ். நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எழுதும்போது நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கா அப்போ வந்து என்னுடைய தாட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்க நான் தான் ஃபுல்லா எல்லாமே எவ்ரிதிங். ம். எழுதுறது வந்து இன்னும் டைரக்டர் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். டைரக்டர் என்னதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். என்னுடைய தாட்டுக்கு ரொம்ப வந்து இதுவரைக்கும் அது சக்ஸஸாவும் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நெறைய கிட்டத்தட்ட 15 படங்கள்ல வந்து 10 படங்கள் வந்து எல்லாமே வெற்றி படங்கள் தான். ம். ஸோ எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் உண்டு. நல்லா வந்து நம்ம எழுதுறது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுல ப்ரூவ் ஆடும். டைரக்டர் எனக்கும் அந்த பேப்பருக்கு தான் கான்ட்ராக்ட். ஆனா டைரக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வெறும் ரைட்டரோட மட்டும் முடிஞ்சிருதுல்ல. அது ஆமா. வந்து ஒரு ஹீரோ, ஹீரோயின், மெயினா புரொடியூசர், அப்புறம் கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் பல பேரோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய காம்பனன்ட்ஸ், அவங்களுடைய எலிமெண்ட்ஸ், அவங்களுடைய ஆர்டிஸ்டிக் வேல்யூ, அவங்களுடைய திறமை இதெல்லாம் சேர்ந்து தான் உருவாகுறது அப்படிங்கிறது வந்து, அது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். அத்தனை பேரையும் ஹேண்டில் பண்றது. அப்புறம் அது நான் நெனைச்சா மாரி அதில வந்து நான் நெனைச்சா மாரியான ஒரு இடத்துல வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம் தான். நான் என்னதான் டைரக்ஷன் பத்தி வெளியில பேசிட்டு இருந்தாலும், ஒண்ணு நம்ம ஸ்பாட்டுக்கு போம்போது தான் நமக்கு தெரியுது ரியல் டைரக்ஷன்றது வந்து இன்னும் ரொம்ப அது நம்ம இமேஜின் பண்ணத விட அதிகமானது. அதிகமான கூடுதல் உழைப்பு, அப்புறம் கூடுதல் வந்து நம்ம வந்து ஒருங்கிணைப்பு இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம ஒரு மேனேஜ்மென்ட் வேலும் நெறைய தேவைப்படுது. அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். நான் வந்து லேர்ன்டு லாட் திங்ஸ் ஆஸ் எ ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல வந்து நெறைய கத்துக்கிட்டேன். நெறைய வந்து குரோ ஆயிருக்கேன்னு நெனைக்கிறேன் ஓகே. நானு. உண்மையிலே பெரிய விஷயம். டைரக்ஷன்ன்றது வந்து மோர் தேன் அ ரைட்டிங். கரெக்ட்.